உடனே அவங்க பெஞ்சுக்கு போனோன்னா என்ன பிரச்சனை அந்த மாதிரி இது என்ன கணக்கு இது சென்சார் போர்டுடைய இதை கேட்காமையே தீர்ப்பு கொடுக்குறது அப்படின்ட்டு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இல்லை சார் ரிலீஸ் அதெல்லாம் இஷ்டத்துல 9ஆம் தேதி 10ஆம் ரிலீஸ் பண்ண முடியாது என்ன அதனால அந்த இதெல்லாம் பண்ண முடியாது 21ஆம் தேதி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு தள்ளி வச்சிட்டாரு. முடிஞ்சிச்சா? பிரச்சனை என்னன்னா இவர்களுக்கு லாபம் பார்க்க முடியாதான் பிரச்சனை. ஏன் இவ்வளோ செலவு சார்? 600 கோடி செலவாயிடுச்சு. ஏங்க ஆச்சு சார்? ஹீரோக்கு 280 கோடி ரூபா கொடுத்துக்கிறோம். ஏன் கொடுக்குறீங்க தெரியுதா? 300 கோடி ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா இது. இந்த 300 கோடியில் 30 படம் எடுக்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலிஸ் ஒரு படம் வச்சுல போய் ஆஸ்கருக்கு தேர்வாயிருக்குது. எவ்வளோ செலவாயிருக்கும் அதுக்கு? 5 கோடி 6 கோடி. ஆமாம், அவ்வளோதான். 10 கோடின்னு கூட வச்சுக்கோங்க. 30 படம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் எடுக்கணும். ஜே பேபி, பார்க்கிங், சிறை எவ்வளோ செலவாயிருக்குன்றீங்க? சிறைக்கு அதிகபட்சம் 10 கோடி ஆயிருக்கும். அது கூட இவங்களே போட்டு இழுத்து வைக்கிறது தான். நீங்கள் ஒழுங்காக ஒரு படம் எடுக்கிற விசு மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா 55 லட்சம் ரூபா அதை கொடுத்தாங்களா? அப்போ சம்சாரம் அது மின்சாரம் 2 செட்டு தான் இருக்கும். 2 தடவை தான் வெளியில் காமிப்பாங்க, காரில் வந்து இறங்குற மாதிரி. மற்ற எல்லாம் படம் அந்த இதுக்குள்ளேயே தான் ஓடும். 15 லட்சம் ரூபா அதை மிச்சம் கொண்டு போய் கொடுத்தாராம். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தேசிய விருது வாங்கிச்சு. அந்த மாதிரியா பண்ணுறீங்க? என்னமா ஹீரோ வர எல்லா படத்துலையும் வர்றது தான். ஹீரோ வராரு, 50 பேர் நிற்பான், வில்லன் நிற்பான், அப்புறம் வில்லன் ஒருத்தனை பார்ப்பான் அப்படின்னுவான். உடனே அவர் திப்புன்னு ஓடியாருவார். ஒரே குத்து போத்துன்னு விழுந்துருவார். உடனே வில்லன் பார்ப்பான், மற்ற இன்னும் 2 பேரை பார்ப்பான். அவங்க 2 பேரும் அப்படியே ஓடிடுவான். 2 பேர் 2 குத்து மறுபடியும் கீழே விழுந்துருவான். மறுபடியும் வில்லன் பார்ப்பான். இன்னும் 4 பேர் ஓடுவாங்க. 4 பேர் அடிப்பார். கரண்ட் இது காரில் போய் விழுவார். காரில் விழுந்தோன்னா காரே இப்படி ஆகிடும். இதெல்லாம் இயற்கையில் நடக்கிறதா? என்னடா எல்லாம் அவெஞ்சர்ஸா இவங்க எல்லாம் இப்படி படம் எடுக்கிறதுக்கு அந்த விஎஃப்எக்ஸு அந்த காரை அப்படியே வெடி வச்சு தூக்கி விடுறது. இந்த காசு அந்த காசுலாம் நம்ம தலையில் கட்டுறது தானே.